ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது சிவபெருமான் பிரதோஷ வழிபாடு. ஸோ பிரதோஷம் அப்படின்னும்போது அது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக வந்து கொண்டாடப்படுது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாளில் மட்டும்தான் இந்த வழிபாடு செய்யணும்னு இல்லை, வாரம் வாரம் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு நம்ம விரதம் இருந்துமே வந்து வழிபடலாம். ஸோ நம்ம இப்போ அப்படி விரதம் இருந்து வழிபடுறதுனால என்ன நமக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ வாரம் வாரம் திங்கட்கிழமை வந்து சிவபெருமானுக்கு நம்ம வந்து அசைவம் சாப்பிடாம விரதம் இருந்து அவர் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியங்கள், அதாவது நமக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும்னு இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கவங்க திருமணம் ஆகணும்னு நினைக்கலாம், குழந்தை வரம் இல்லாதவங்க குழந்தை வேணும்னு இருக்கலாம், ஸோ கடன் பிரச்சனை இருக்கவங்க கடன் தீருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை வந்து செய்யலாம். முக்கியமாக பிரதோஷ நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம ஒரு நீர் ஆகாரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ விரதம் இருந்தால் மாலை 6 மணிக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனையை சுற்றி இருக்க நம்மளோட எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு வந்து சீக்கிரமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வில்வ இலையில அர்ச்சனை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய ஒன்றா வந்து கருதப்படுது. திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நம்ம கோவிலுக்கு செல்லும் போது சிவபெருமானுக்கு நம்ம பால் வாங்கிட்டு போயிட்டு நந்தி தேசியருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிக பலன் தரக்கூடிய ஒன்றா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ இலையில நம்ம அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யம பயம் வந்து நம்ம கிட்ட இருந்து நீங்கிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த யம பயம் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பைக்கில் போகிறோம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விபத்து நேரிடக்கூடும், இதோட தடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யம பயம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னும் போது இன்னமும் புண்ணியத்தை தரக்கூடிய ஒன்றா வந்து கருதப்படுகிறது. ஸோ நம்ம செஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில் வந்து பல பாவங்கள் வந்து பண்ணியிருப்போம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானம் வந்து மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறேன். பட் அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ வழிபாடு நமக்கு பலன் தரக்கூடிய ஒன்றா நமக்கு வந்து அமையும். ஸோ இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வில்வேலையில் நம்ம அர்ச்சனை செய்கிறது வந்து வேற, பட் அது வந்து அவருக்கு மாலையை சாத்தி வழிபட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு செய்கிற பாவமும் சரி தெரியாது செய்கிற பாவமும் சரி அவர் வந்து மன்னிச்சிருவாரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது. ஸோ வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷ நாட்களில் மட்டும் வழிபடணும்னு இல்லைங்க, வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றியோ இல்லை வந்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபடனாலும் மனதார அவரை நினைச்சு நம்ம 2 நிமிஷம் கண்ணு மூடி வணங்கினாலுமே நம்ம கேட்ட வரணும் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய் லோகேஸ்வரி.